ப்ளீஸ்கா, என்ன பாஸ்வேர்டுன்னு சொல்லுக்கா. சரி, நான் ஸ்பெல்லிங் சொல்றேன், அடி. ம். ஏ ஏ டி பி டி பி ஏ. ஏ. அப்பா, ஐ ஓபன் ஆயிடுச்சு. அப்பானா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும், ஆனா பாஸ்வேர்டு வைக்கிற அளவுக்கு உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா நான் கரெக்டா கெஸ் பண்ணிட்டேன்ல. என்ன அண்ணாமலைன்னு மாத்தி அடிச்சிட்டேன். கரெக்டா தான் கெஸ் பண்ண. ஆனா லேப்டாப் வாங்கி தந்ததுக்காக அப்பான்னு பாஸ்வேர்டு வைக்கல. அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அம்மாவையும் உன்னையும் பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்ல. உங்களையும் பிடிக்கும், ஆனா அப்பானா கொஞ்சம் ஸ்பெஷல். அது ஏன்னு கேட்டா எனக்கு தெரியாது. அப்பானா எனக்கு உயிர், அவ்வளவுதான். அம்மாடி. இந்த அப்பாவுக்கு இது போதுண்டா தங்கம். சரி சரி, நேரமாச்சு. ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காம வந்து படுத்து தூங்குங்க. பத்திரமா பாத்துக்கம்மா. இங்க பாரு, என்னங்க, இன்னும் தூங்கலையா? கண்ணு தெரியலையா? வயசாகி போச்சா? ஆ, ரொம்பதா. சும்மா சொன்ன லட்சுமி. சரிதான். ஐயோ, இந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிடுச்சே. எப்ப வரும் என்னன்னு தெரியலையே. ஐயோ, எங்க வச்சேன்னு தெரியலையேங்க இருட்டுல. ஆ, கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. லட்சுமி, என்னங்க? இந்நேரம் ஃபேன் நின்று இருக்கும், காயத்ரிக்கு வேர்த்திருக்கும். நான் போய் விசிறிட்டு வரேன். ஏங்க, அவ இன்னொரு வீட்ல போய் வாழ வேண்டியவங்க. நீங்க பாட்டுக்கு ரொம்ப சீராட்டாதீங்க, அப்புறம் நாளைக்கு நமக்கு தான் கஷ்டம். இன்னொரு வீட்டுக்கு அனுப்புனாதானே? அப்போ அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறது இல்லையா? கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன். ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வருவேன். ஆனா அவரை அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். மாப்பிள்ளைய நம்ம வீட்டுல வச்சு பாத்துக்குவேன். அப்பா, அப்பா. பாத்தியா, நான் சொன்னது பலிக்க போகுது. இந்த பித்து தெளியிற பித்தே இல்ல. கரண்ட் வந்துருச்சு, நான் தூங்க போறேன். நீங்க போய் படுத்து தூங்குங்க. சரி சரி. எப்ப பாரு காயத்ரி காயத்ரி தான். பின்ன லட்சுமி லட்சுமி லட்சுமின்னு சொல்லணுமா? சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது கூட ஒரு சுகந்தா. காத்துக்கிட்டு இருக்கிறதுல என்ன சுகம் இருக்கு? போர் தான் அடிக்கும். அப்படிலாம் கிடையாது. சும்மா நின்னுகிட்டு இருந்தா போர் தான் அடிக்கும். ஆனா நான் மட்டும் இல்ல, எந்த காதலனும் காதலிக்காக காத்துட்டு இருக்கும் போது சும்மா இருக்க மாட்டான். அப்படியா? அப்புறம் சும்மா இல்லாம தன்னோட கற்பனை குதிரையை தட்டி விட்டு அது பறக்கும் போது அதோட சேர்ந்து அப்படியே மிதந்துட்டு இருப்பான். அப்படியா? சரி சொல்லு, என்னெல்லாம் கற்பனை பண்ண? முதல்ல நீ என்ன ட்ரெஸ் போட்டு வருவேன்னு யோசிச்சேன். அப்புறம் அந்த ட்ரெஸ் உனக்கு எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாப்பேன். அப்படியா? அப்ப இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ, இதானே வேண்டான்றது. சரி, அப்புறம் என்ன பண்ணுவ சொல்லு. அப்புறம் என்ன, நீ வந்த பிறகு அப்படியே மெதுவா உன் பக்கத்துல உன் கைய பிடிச்சுக்கிட்டு அப்படியே எடைய கைய வெட்டிடுவேன். நான் தொடவே இல்லப்பா. சரி சொல்லு, அப்புறம் என்ன பண்ணுவ? அப்புறம் அப்படியே உன்னை போதும் போதும் போதும்பா உன் கற்பனை.
சரி எதுக்கு வர சொன்ன அத சரி சொல்லு. சொல்றேன் கேளு. நாளைக்கு கோயில்ல வச்சு நம்ம குடும்ப நன்மைக்காக ஒரு யாகம் பண்றோம். அந்த யாகத்துக்கு நீயும் வரணும். நானா? நான் எதுக்கு வரணும்? நீ தான் சீஃப் கெஸ்ட். நீ வந்தனா என் ஃபேமிலியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம்ல? வேண்டாம் விஜய், இன்னொரு நாள் பாத்துக்கலாம். நோ, நீ வந்துதான் ஆகணும். ப்ளீஸ் எனக்காக வாப்பா. நான் வந்து என்ன செய்யணும்? நீ ஒண்ணும் பண்ண வேணாம், சும்மா நின்னுட்டு இருந்தாலே போதும். உங்க அப்பா அம்மால தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க? அதெல்லாம் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாங்க. ப்ளீஸ் ரேணு, வா ரேணு. சரி வரேன், ஆனா ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன். நீ வரேன்னு சொல்லிட்டல, அது போதும். இந்த மருந்த வேலை தவறாம கொடுக்கணும். சரிங்க வைத்திர. இந்தாங்க. இந்தாங்க வைத்திர. நான் வரேன். வைத்தியரே, வைத்தியரே, என்ன குமாரு, ஏன் இவ்வளவு பதட்டமா வர்ற? யாருக்கு என்ன ஆச்சு? இப்படி உட்காரு. என் அத்தை பொண்ணு இருக்குல்ல, அத்தை பொண்ணுன்னா யாரு? நம்ம அண்ணாமலை பொண்ணு தானே? இந்த பட்டணத்துல படிக்குது அதானே? ஆமா வைத்தியரே. ஆமா, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? தெரியல வைத்தியரே, அவ ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டது வயிற்றுக்கு சேராம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மயக்கம் மட்டும் விழுந்துட்டா. அது ஒண்ணும் இல்ல தம்பி, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல சேரக்கூடாது ஏதாவது சேர்ந்துட்டா அது வயிற்றுக்கு ஒத்துக்காம இப்படித்தான் வாந்தி மயக்கம்னு ஏதாவது வரும். நம்ம பாட்டை முப்பாட்டை எல்லாம் உணவே மருந்துன்னு வாழ்ந்தாங்க, அதனால நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆனா நாம விஷமே உணவுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நானும் எத்தனையோ பேருக்கு சொல்லி பார்த்துட்டேன், யாரும் கேட்கற மாதிரி இல்ல. சரி, நான் ஒரு சூரணம் தர்றேன், அதுல நல்ல கொழுந்து வெத்திலைய பார்த்து வாங்கி மடிச்சு கொடுங்க. ஒரு 3 வேளை கொடுங்க, எல்லாம் சரியா போயிடும். என்ன? அதெல்லாம் எதுவும் வேணாம் வைத்தியரே. ஏன் வைத்தியரே, சென்னையில அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்து வைத்தியம் கொடுத்துருக்காங்க. இப்ப குணமாயிடுச்சு. இப்ப நல்லா இருக்கல்ல? அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஏதோ கடவுளோட புண்ணியத்துல இந்த வாட்டி அவ பொழைச்சிட்டான்னு அப்படியே விட்டுற முடியுமா வைத்தியரே? வேற என்ன செய்யலாங்கிறீங்க? இந்த பாருங்க வைத்தியரே, என் அத்தை பொண்ணு காயத்ரி இனிமே தெரிஞ்சோ தெரியாமையோ விஷத்தையே சாப்பிட்டாலும் அவ உடம்புக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதுக்கு ஒரு மருந்து கொடுங்க. விஷமுறிவு மருந்து தானே, அதை செய்யறதுக்கு கொஞ்சம் மலைத்தேன் வேணும். இப்போ நம்ம கைவசம் இல்ல. வைத்தியரே, மலைத்தேன் தானே வேணும்? சரி, மூலிகைலாம் எடுத்து வைங்க, நான் மலைத்தேனோட வரேன். சரியா? சரி. அம்மா, அம்மா, வந்துட்டேன். ஏய் வாடா, என்னடா? அம்மா. டேய், போன கறி என்னாச்சு? ரேணுகா என்ன சொன்னா? ரேணுகா வரேன்னு சொல்லிட்டா. நாம பூஜைக்கு ரெடி பண்ண வேண்டியதுதான் பாக்கி. அது வந்துமா? டேய், மெதுவா மேல பாட்டி இருக்காங்க, அப்புறம் அவங்க காதுல விழுந்தா தையா தக்கான. நான் சொல்றது கேளு, கூடிய சீக்கிரமே ரேணுகா என் மனைவியாக போறால, அப்படியே 100 கோடி சொத்து எனக்கு வரப்போகுதுன்னு எக்ஸைட் ஆயிட்டப்பா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கோவில்ல ஸ்பெஷல் பூஜை பண்ணணும்னா பணம் வேணுமே, பணத்துக்கு என்ன பண்றது? கோவிலுக்கு கொடுக்கறது, பூஜை போடுறது, ஐயர் தட்சணைன்னு அப்படி இப்படின்னு ஒரு 10,000 ஆகுமே. அவ்வளவு பணத்துக்கு நம்ம என்னங்க பண்றது? ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். கோடீஸ்வரன் ஃபேமிலின்னு தான் பேரு, ஒரு 10,000 வழி இல்லாம போச்சு. என்னங்க ஒண்ணு பண்ண என்ன? ஏய், பணம் கிடைக்கிறதுன்னா ஒண்ணு என்ன, 1000 பண்ணலாம். என்ன பண்ணலாம் சொல்லு? இல்லங்க, நமக்கு படி அளக்கிற பராசக்தி கிட்ட கேட்போமா? இதுக்காக கோவிலுக்கு போய் பராசக்தியை வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து அவ அருள் கொடுத்து நம்ம கையில எப்ப பணம் வந்து சேர்ந்து இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? ஐயோ மண்டு, நான் சொன்னது அந்த பராசக்தி சொல்லல, ஜஸ்ட் மேல இருக்கிற பஜாரி பராசக்தியை சொன்னேன். உங்க மாமியாரா? உங்க அம்மா. எங்க அம்மா. நல்ல யோசனை தான், கேட்கலாம். ஆனா அவங்க கொடுப்பாங்களான்னு தெரியலையே. உண்மையை சொல்லி கேட்டா அவங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. நாமெல்லாம் யாரு? உண்மையை சொன்னாதானே. பொய் சொல்லி கேட்போம். என்ன போய் சொல்லி கேப்பீங்க? உங்க அண்ணனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னா நந்தீஸ்வரர் கோயில ஒரு பரிகார பூஜை பண்ணணும். அப்படின்னு யார் சொன்னது?
பாலாம்பிகை ஸ்ரீ சரஸ்வதி அம்மையார். அம்மா பெரிய ஆள்மா நீ. அப்பா சொன்ன ஐடியாவையே அப்படியே மாத்தி உன் ஐடியா மாதிரி சொல்லி பேர் வாங்கிட்டியே. கலக்கிட்டமா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. சரி வாங்க, நாம அத்தை கிட்ட போய் கேட்டுட்டு வந்துருவோம். நான் வரல, நீ போயிட்டு வா. ஆமாமா, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அப்பா சரிப்பட்டு வர மாட்டாரு. நீதாம்மா சரி. இப்படி உசுப்பேத்தி ரணகளமாக்கிடுவியே. அம்மா உன் திறமை யாருக்குமா வரும்? சரி சரி, நானே போய் கேக்குறேன். என்ன பண்றது, 100 கோடி ஆச்சே. கேக்குறத நானே கேக்குறேன். ஆனா கொஞ்சம் நீங்க எல்லாம் கூட வந்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்கு தான். அப்படியா? சரி சரி. ஏய் எல்லாரும் போவோம், வாங்க வாங்க. அப்பா நான் எதுக்குப்பா? ஏய் எனக்கு ஒரு சப்போர்ட்டுக்குடா. வாங்க வாங்க. ஐயோ, ஏம்மா? இல்ல அவசியம் நான் வரணுமா? அம்மா 100 கோடிமா. வாமா. தள்ளு 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 தள்ளாதீங்க. தள்ளு. ஒரு டீ கொண்டு வந்து குடுக்கறதுக்கு கூட எவ்வளவு வரமாட்டேங்கிறாளுங்களே. அத கூட வேலைக்காரி தான் கொண்டு வந்து குடுக்கறா. செத்தம்மா பொழைச்சம்மான்னு பாக்குறதுக்கு கூட வீட்டுல ஒரு ஆள் கிடையாது. அத்தை அத்தை, என்ன விஷயம்? ஒரு விஷயமும் இல்லாம நீ இவ்வளவு தூரம் படியேறி வரமாட்டியே, என்ன விஷயம்? அது வந்தத்த விஜய்க்கு ஒரு நல்ல வேலைக்கு போய் சொந்த கால்ல நிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஓ அப்படியா? பரவாயில்லையே. ஆனா அவனை பார்த்தா அப்படி தெரியலையே. அவன் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் அத்தை. மனசுல இருக்கிறத வெளியில காட்டிக்கவே மாட்டான். நீ மட்டும் அப்பப்ப அவன் மனசுக்குள்ள போய் அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவ, அப்படித்தானே? ஆமா அத்தை. ஐயோ அப்படிதான். சரி, நான் இப்ப என்ன செய்யணும்? அவனும் நிறைய இடத்துல முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா எதுவுமே அமைய மாட்டேங்குது. அவன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியர்கிட்ட காமிச்சோம். நந்தீஸ்வரர் கோயில போய் ஒரு பரிகார பூஜை செய்யணுமா, அப்பதான் தோஷம் விலகுமா, அப்பதான் வேலையும் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பரிகார பூஜை செய்யணும், அப்படிதானே? ஆமா அத்தை. அதுக்கு பணம் வேணும். ஆமா அத்தை. எவ்வளவு செலவாகும்? 10,000. ஒரு 10,000 தான் அத்தை. நீங்க கொடுத்தீங்கன்னா கரெக்டா கணக்கு கொடுத்துருவேன். 10,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த பரிகார பூஜையை பண்ணிட்டா உன் பையன் வேலைக்கு போயிடுவான். ஜோசியர் அப்படிதான் அத்தை சொல்லியிருக்காரு. சரி, நான் 10,000 ரூபாய் கொடுக்கலங்கிறதுனால உன் பையனுக்கு வேலை கிடைக்கலங்கிறதும் வேண்டாம். அதுவும் கோயில்ல வச்சு பண்றேன்னு சொல்ற. சரி, கொடுத்துடுறேன். ஆனா ஒண்ணு, பூஜை அன்னைக்கு நானும் உங்க கூட கோயிலுக்கு வருவேன். அங்க என்ன பதிலையே காணோம்? நான் வர்றதுல ஏதாவது பிரச்சனையா? ஆமா, அப்படிலாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நீங்க தாராளமா வரலாம். சரி, இப்ப போ. சரி. இல்லத்த, அந்த 10,000 தரேன்னு சொன்னீங்களே. பணம் தரேன்னு சொன்ன, ஆனா இப்ப தரேன்னு சொல்லலையே. உங்களை எல்லாம் நம்பி பணத்தை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுக்க முடியுமா? பேங்க்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். நாளைக்கு கொடுக்கறேன், இப்ப போ. தேங்க்ஸ் அத்தை. காரியம் ஆகணும்னா காலை கூட பிடிப்பாங்களே.
அம்மாவும் வரேன்னு சொல்றாங்களே, எப்படி சமாளிக்கிறது? அதெல்லாம் பாத்துக்கலாங்க. முதல்ல அந்த பொண்ணு ரேணுகா கழுத்துல இவன் தாலி கட்டட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அங்க என்ன பாத்துக்கலாம். சத்தம்? போங்க. காய்கறி விக்கிற விலைக்கு கீரை பொரியல் கூட்டு அவியல்னு வைக்கிறதுக்கு பதிலா நல்ல மீனை வாங்கி நச்சுன்னு குழம்பு வைக்கலாம் போல இருக்கு. ஆ, என்ன விலை விக்குதப்பா. குமாரே, கொஞ்சம் நில்ல. இந்த தாட்சாயினி அம்மா கிட்ட ஏழை சீட்டு போட்டிருந்தோம்ல, எவ்வளவு கட்டணும்னு கேட்டு வாப்போ. டேய், சொல்றேன்ல, காதுல விழுகுதா? கேக்குதுமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். என்ன கேக்குதுமா? நில்லுடா, அம்மா. நில்லுங்கறல்ல. குமாரே, என்னடா என்னடா இந்த கோலம்? என்னங்க, இங்க வந்து பாருங்களேன் இவனா. ஐயோ, என்னடா இது? என்னடாச்சு? என்னடா முகம்லாம் காயமா இருக்கு? என்னப்பா குமார் இது? என்னப்பா ஆச்சு? ஏய், கேக்குறல்ல, என்னடா புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி நிக்கிற? ஒண்ணும் இல்லப்பா, தேன் எடுக்க போனேன், தேனி கொட்டிடுச்சு, அவ்வளவுதான். கேட்டிங்களா கேட்டிங்களா? இவன் என்ன பேசுறான்னு பாத்தீங்களா? ஏண்டா டேய், நீ என்ன இன்னும் ஸ்கூலுக்கு போற சின்ன பையன் நினைச்சுக்கிட்டியா? தேன் எடுக்க போறேன், தேன் குடிக்க போறேன்னு இப்படி தேன் கூட்டுல போய் கொட்டு வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். இந்த பாரு குமார், தேன் வேணும்னா கடையில போய் காசு கொடுத்து வாங்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஐயோ ஐயோ, உன்னை என்னன்னு சொல்றது? எப்படியோ எல்லாரும் எப்படியோ போங்க. இந்த வீட்ல நான் சொல்றதை யார் கேக்குறாங்க? குமரா, வாங்க வாங்க வைத்தியரே, என்ன இவ்வளவு தூரம்? அது ஒண்ணும் இல்ல, நம்ம குமார் தம்பி தான் விஷமுறிவுக்கு மருந்து செய்ய சொன்னிச்சு, அதை செய்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப எதுக்கு விஷமுறிவு மருந்து? இங்க யாரு விஷம் குடிச்சு சாக கிடக்குறாங்க? ஒண்ணும் இல்லம்மா, முதல்ல நான் வைத்தியர் அனுப்பிச்சிட்டு அப்புறம் நான் பேசுறேன். டேய், நில்லுடா. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. என்ன விஷயம் சொல்லு. இப்ப என்னம்மா உனக்கு தெரியணும்? ஏண்டா, விஷமுறிவு மருந்து யாருக்குடா? தெரிஞ்சு இப்ப நீ என்ன பண்ண போற? அதான் கேக்குறல்லடா, சொல்லி தொலையண்டா. என் ஃப்ரெண்டுக்குப்பா, போதுமா? என்ன வைத்தியரே நீங்க? நான் தான் வரேன்னு சொன்னல, அதுக்குள்ள ஏன் நீங்க அவசரப்பட்டு வந்தீங்க? கோச்சுக்காதப்பா, நான் அவசரமா என் பொண்ணு வீட்டுக்கு போறேன். வர 2-3 நாள் ஆகும், அதான் கொடுத்துட்டு போலான்னு சரி வந்தேன். இருங்க, நான் முதல்ல உங்க காசை கொடுத்துறேன். அதம்மா, நான் இருடா இல்ல. இருடா, நான் பாத்துட்டு தரேன் யாரு. பாத்தீங்களா? யாரோட போட்டோன்னு பாத்தீங்களா? காயத்ரி போட்டோவை இவன் ஏன் வச்சிருக்கான்? என்னங்க நீங்க, இவ்வளவு வயசாச்சு, இது கூட தெரியலையா உங்களுக்கு? ஒரு வயசு பையன் தான் முறை பொண்ணோட போட்டோவை தான் பாக்கெட்லயே வச்சிருக்கான்னா என்ன அர்த்தம்? ஆமா, இவ்வளவு நாளா காயத்ரியை பத்தி பேச்சு எடுத்தாலே பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானே. அவ்வளவு பொய்யுங்க. மனசுக்குள்ளேயே ஆசையை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை பிடிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். ஐயா, குறுக்குல பேசுறதுக்கு மன்னிக்கணும். பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க குடும்ப விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் இங்க நின்னது தப்பு. ஆனா அந்த திருத்தணி முருகன் காரணமா தான் என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு புரியுது. நம்ம தம்பி விஷமுறிவு மருந்து கேட்டது அவர் ஃப்ரெண்டுக்கு இல்ல. நீங்க இப்ப யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த காயத்ரிக்கு தான். தம்பிக்கு அவங்க அத்தை பொண்ணு மேல அவ்வளவு அக்கறை. அதனாலதான் அவ என்ன சாப்பிட்டாலும் அவளுக்கு ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக என்கிட்ட மருந்து செய்ய சொல்லி இருக்கு. ஏண்டா, மனசுல இவ்வளவு ஆசையா வச்சிருக்க, அத காலகாலத்துல சொல்லியிருந்தா ஆக வேண்டியதை பேசி முடிச்சிருப்போம்ல. என்ன மீனாச்சு? என்னங்க இது? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதுதான் அப்பாவும் மகனும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களே. நடக்கட்டும் நடக்கட்டும். ஆனா ஒண்ணுங்க, இதுக்கு உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் ஒத்துக்குவாரான்னு தான் எனக்கு தெரியல. ஆமாப்பா,
எனக்கும் மாமா இதுக்கு சம்மதிக்க மாட்டாருன்னு தான் தோணுது. ஏன்னா அவருக்கு காயத்ரியை பெரிய படிப்பு படிக்க வச்சு பெரிய இடத்துல வேலைக்கு அனுப்பணும்னு ஆசை. அதனால தான் இந்த ஆசைலாம் என் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில சொல்லாம இருந்துட்டப்பா. ஏய், ஓ மாமே என்ன வேணாலும் நினைக்கட்டும். ஓ மனசுல என்ன இருக்குதுன்றத முதல்ல போய் சொல்லிட்டு வந்துருவான். அவங்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா காயத்ரியோட விருப்பத்தை கேட்போம். அவ என்ன சொல்றாளோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத யோசிப்போம். ஆமாங்க, உடனே போய் கேட்கலாங்க. சரி தம்பி, அப்ப நான் கிளம்புறேன். இந்தாங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க வைத்தியரே. ஐயா, நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. அம்மா, நான் வரேம்மா. வரேன் தம்பி. வச்சுட்டு வந்துருமா. என்னங்க, இந்த பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உடனே போய் காயத்ரி அப்பா கிட்ட பேசி அந்த பொண்ணையே நம்ம மகனுக்கு முடிவு பண்ணுங்க. சரி சரி, இப்பதானே தெரிஞ்சது, அதுக்குள்ள அவசரப்படுற. இரு பொறு. காயத்ரி, நீ எப்படியாவது எனக்கு மருமகளா வரணும்.